Welcome to Sritech Tamil Social Science 5th Standard Term 2 Continents of the World Book Pack Questions page number 136 to 137. Evaluation. Roman letter first. Choose the correct answer. There are dash continents in the world. அதாவது வேர்ல்டில் எத்தனை காண்டினென்ட் இருக்குன்னு கேட்குறாங்க 7. The largest continent is dash. ஏசியா. லார்ஜஸ்ட் காசுன்னா பெரிய கண்டம். டேஸ் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே நீளமான நதி நைல். லேக் சுப்பீரியர் இஸ் லொக்கேட்டட் இன் டேஷ். அதாவது சுப்பீரியர் லேக் எங்க இருக்கு? நார்த் அமெரிக்கா. பென்குயின்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டேஷ். அண்டார்டிகா. பென்குயின்ஸ் எங்க காணப்படுது? அண்டார்டிகால காணப்படுது. மேட்ச் த ஃபாலோயிங். ஏசியா பிக்கஸ்ட் காண்டினென்ட் பெரிய கண்டம். ஆப்பிரிக்கா சகாரா டெசர்ட். சகாரா பாலைவனம் எங்க இருக்கு? ஆப்பிரிக்காவில். ஈரோப் வாட்டிகன் சிட்டி. வாட்டிகன் சிட்டிங்கிறது ஒரு சிறிய நாடு, யூரோப் கண்ட்ரியில் இருக்க சிறிய நாடு. சவுத் அமெரிக்கா அமேசான் ஃபாரஸ்ட். அமேசான் ஃபாரஸ்ட்னா ஒரு பெரிய காடுகள். அமேசான் ஃபாரஸ்ட்டுங்கிறது பெரிய காடுகள். இது எங்கே இருக்கு? ஃபாரஸ்ட்டு இந்த சவுத் அமெரிக்காவில் தான் இருக்கு. ஆஸ்திரேலியா கங்காரு. ஆஸ்திரேலியா தீவில் தான் கங்காரு வந்து அதிகமாக காணப்படுது. Third, Roman letter third, true or false? Asia is the third largest continent. False. ஏசியா தான் தேர்ட் லார்ஜஸ்ட்னு சொல்றாங்க, அது ஃபால்ஸ். இந்தியா ஹேஸ் ஒன் ஆஃப் த 7 wonders ஆஃப் த வேர்ல்டு. இந்தியா தான், அதாவது 7 உலக அதிசயங்கள்ல இருக்க 7ல் 1 இந்தியா அப்படிங்கிறாங்க, ஃபால்ஸ். பிரேசில் இஸ் த ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் காஃபி ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு. ட்ரூ. பிரேசில் தான் காஃபி உற்பத்தி பண்ணுறதில் பெரிய நாடு. த கிரேட் பேரியர் ரீஃப் இஸ் இன் த இந்தியா. அதாவது பவளப்பாறை திட்டுகள்னு சொன்னோம் இல்லையா, கிரேட் பேரியர் ரீஃப் இந்தியாவில் இருக்குங்கிறாங்க, ராங், ஃபால்ஸ். அண்டார்டிகா ஹேஸ் ஹாஃப் இயர் ஆஃப் லைட். அண்டார்டிகாவில் ஹாஃப் இயர் வந்து சூரிய வெளிச்சம் இருக்கும், அது ட்ரூ. Roman letter 4, answer the following questions. Name the continents. அதாவது காண்டினென்ட்ஸ் ஓட நேம் கேட்குறாங்க. ஆசியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஈரோப், ஆஸ்திரேலியா. இதுதான் 7 கண்டங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் இஸ் த தாஜ்மஹால் இஸ் லொக்கேட்டட். தாஜ்மஹால் எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. தாஜ்மஹால் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஆக்ரா ஆன் த பேங்க் ஆஃப் ரிவர் யமுனா. அதாவது யமுனாவோட நதிக்கரையில், ஆக்ராவில் இருக்க யமுனா நதிக்கரையில் தான் இந்த தாஜ்மஹால் இருக்கு. டிஸ்கிரைப் நார்த் அமெரிக்காஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். அதாவது நார்த் அமெரிக்காவோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் கேட்குறாங்க. நார்த் அமெரிக்கா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் பை ஏரியா. அதாவது ஏரியாவில் 3வது இடத்துல இருக்குது. ஃபாலோயிங் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவை போல் நார்த் அமெரிக்கா 3வது காண்டினெண்டாக இருக்குது. The largest freshwater lake and Lake Superior is located in this continent. அதாவது லார்ஜஸ்ட் பெரிய ஃப்ரெஷ் வாட்டர்னா நன்னின்னு சொன்னோம் இல்லையா, அந்த லேக் வந்து எங்கே இருக்குன்னா இந்த காண்டினென்ட்ல. எந்த காண்டினென்ட்? நார்த் அமெரிக்கா காண்டினென்ட்ல இருக்கு. The world third longest river in the Mississippi is located in North America. தேர்ட் லாங்கஸ்ட் ரிவர் எங்கே இருக்குது? மிசிசிப்பி. அதாவது எங்கே இருக்குது? இந்த நார்த் அமெரிக்காவில் இருக்குது. அதோட நேம் வந்து மிசிசிப்பி. The United States of America, USA, is the part of North America. நார்த் அமெரிக்காவோட ஒரு பார்ட் தான் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூஎஸ்ஏ கண்ட்ரின்னு சொல்கிறோம்லே அது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் இஸ் த கிரேட் பேரியர் ரீஃப் லொக்கேட்டட். இந்த பேரியர் ரீஃப், அதாவது பவளத்திட்டு பாறைகள் தான் கிரேட் பேரியர் ரீஃப். அது எங்கே லொக்கேட்டட் ஆயிருக்கு அப்படின்னா, த கிரேட் பேரியர் ரீஃப் இஸ் லொக்கேட்டட் இன் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா கண்டத்தில் தான் இந்த கிரேட் பேரியர் ரீஃப் இருக்கு. 5th கொஸ்டின், விச் காண்டினென்ட் இஸ் கால்டு ஃப்ரோசன் காண்டினென்ட். எந்த காண்டினென்ட்டை வந்து ஃப்ரோசன் காண்டினென்ட்னு அழைக்கிறோம்?
Antarctica continent is called the frozen continent. Antarctica continent தான் என்னன்னு சொல்றோம்? frozen continent. அதாவது frozen continentனா உறைந்த பனிக்கண்டம். உறைந்த நிலை பனிக்கட்டுகள் உறைந்த நிலையில இருக்கும். எந்த காண்டினென்ட்ல? அண்டார்டிகா காண்டினென்ட்ல. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீடைல். அதாவது கொஷின்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட் எ ஷார்ட் நோட் ஆஃப் எனி டூ காண்டினென்ட்ஸ். டூ காண்டினென்டோட ஷார்ட் நோட் கேட்குறாங்க. அதை நம்ம எழுதணும். ஏஷியா. ஏஷியா இஸ் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் சைஸ் அண்ட் பாப்புலேஷன். அதாவது சைஸ்லையும் பாப்புலேஷனும் எது லார்ஜாக இருக்கும்? இந்த ஏஷியா தான். ஏசியா ஹேஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆன் எர்த். ஏஷியா தான் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் எர்த் இருக்கு. அது எதுனா த பீக் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட் விச் இஸ் த ஹிமாலயாஸ் விச் இஸ் இன் த ஹிமாலயாஸ். அது எங்க இருக்கு? ஹிமாலயில இருக்குது. எது ஹையஸ்ட் பீக்கு? மவுண்ட் எவரெஸ்ட். ஏஷியா இன் த பர்த் ஆஃப் கிரேட் ஏன்ஷியன் சிவிலைசேஷன். அதாவது பண்டைய நாகரிகங்களோட உறைவிடம். அதாவது பண்டைய நாகரிகங்கள் எங்க தோன்றுச்சு அப்படின்னா, சிவிலைசேஷன்னா நாகரிகங்கள். அது எங்க தோன்றுச்சுன்னா, ஹராப்பியன் சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன், மெசபடோமியன் சிவிலைசேஷன். ஹரப்பா, சைனீஸ் அண்ட் மெசபடோமியன் சிவிலைசேஷன் இங்க வந்து எங்க தோன்றுச்சு? ஏஷியாவில் தான் தோன்றுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆப்பிரிக்கா காண்டினென்ட் பத்தி பார்க்கலாம். ஆப்பிரிக்கா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் ஆஃப் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இதுதான். த வேர்ல்டு லாங்கஸ்ட் ரிவர் த நைல். இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெசர்ட் இஸ் சகாரா. அதாவது லாங்கஸ்ட் ரிவர் வந்து நைல் நதி. அடுத்த லார்ஜஸ்ட் டெசர்ட்னா பாலைவனம், அது வந்து சகாரா. போத் ஆர் ஹோம் இன் ஆப்பிரிக்கா. இது ரெண்டுமே எங்க இருக்குன்னா ஆப்பிரிக்கால இருக்கு. மோர் தேன் 50% ஆஃப் த வேர்ல்டு கோல்டு. அதாவது உலகத்தில் இருக்க 50% ஆஃப் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸும் கம் ஃப்ரம் த மினரல் ரிச் காண்டினென்ட் இன் த காண்டினென்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்க கனிம வளங்களில் 50% எங்கே இருக்கு? இந்த ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. எதெல்லாம்? கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ். எத்தோப்பியா இஸ் ஆப்பிரிக்கா இஸ் த ஹாட்டஸ்ட் பிளேஸ். அந்த ஆப்பிரிக்காவில் இருக்க எத்தோப்பியா தான் மிகவும் சூடான பகுதி, ஹாட்டஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்றாங்க. இதுதான் இதனுடைய ஆன்சர். இதை நல்லா படிச்சு தரவை எழுதி பாருங்க. ரைட் ஏ நோட் ஆன் த மோனமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவோட நினைவு சின்னங்கள். மோனமெண்ட்ஸ்னா நினைவு சின்னம். இந்த இந்தியாவோட நினைவு சின்னத்தை பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. இந்தியா ஹேஸ் செவரல் ஹிஸ்டாரிக்கல் மோனமெண்ட்ஸ். இந்தியாவில் வந்து ஒரு கொஞ்சம் நினைவு சின்னங்கள்லாம் இருக்கு. தாஜ்மஹால் இஸ் ஒன் ஆஃப் த சச் மானுமெண்ட். அதில் வந்து தாஜ்மஹால் தான் ஒரு மானுமெண்ட், பெஸ்ட் மானுமெண்ட். தாஜ்மஹால் இஸ் பில்ட் கம்ப்ளீட்லி யூசிங் த ஒயிட் மார்பிள் ஸ்டோன். தாஜ்மஹால் வந்து எதால கட்டியிருக்காங்க அப்படின்னா ஒயிட் மார்பிள் ஸ்டோனால கட்டியிருக்காங்க. அதாவது வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டியிருக்காங்க. திஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் மானுமெண்ட் இஸ் ரெகனைஸ்டு. இதுதான் வந்து அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. எதுக்கு அப்படின்னா as one of the 7 wonders of the world. அதாவது உலகில் உள்ள 7 நினைவு சின்னங்கள்ல இது பெஸ்ட். இது ஒன் ஆஃப் த மானுமெண்ட்ஸ். இதுவும் ஒன்று. அதர் ஹிஸ்டாரிக் மானுமெண்ட்ஸ் இன் இந்தியா இன்க்ளூட் இந்தியா கேட். அதாவது மற்ற ஹிஸ்டாரிக் மானுமெண்ட்ஸ் இந்தியாவில் எதெல்லாம் அப்படின்னா இந்தியா கேட் இருக்கு. அடுத்தது வந்து குதுப்பினார் இன் டெல்லியில் குதுப்பினார் இருக்கு. கேட்வே ஆஃப் இந்தியா இன் மும்பை. கேட்வே ஆஃப் எங்க இருக்கு? மும்பையில் இருக்கு. சார்மினார் இன் ஹைதராபாத்தில் சார்மினார். அடுத்து பிரகதீஸ்வரா டெம்பிள் அண்ட் கங்கை கொண்ட சோழபுரம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிறது பிரகதீஸ்வர டெம்பிளும் அண்டு கங்கை கொண்ட சோழபுரமும் இருக்கு. இதுதான் இந்தியாவோட நினைவு சின்னங்களை பற்றி எழுதுறது. கிவ் எ டீட்டெயில் ஸ்டடி ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவை பற்றி பார்க்கலாம். ஆஸ்திரேலியா இஸ் த ஐலாண்ட் காண்டினென்ட் கவர்ட் பை சிங்கிள் கண்ட்ரி வித் யூனிக் லேண்ட்ஸ்கேப் அண்ட் நேச்சுரல் வண்டர்ஸ். அதாவது ஆஸ்திரேலியா ஒரு தீவு கண்டம். இது வந்து ஒரு சிங்கிள் கண்ட்ரி, ஒரே ஒரு நாடு. இந்த ஆஸ்திரேலியா தீவு ஃபுல்லாக ஒரே ஒரு நாடாக தான் இருக்கு. யூனிக் லேண்ட்ஸ்கேப் அண்ட் நேச்சுரல் வண்டர்ஸ், இயற்கை காட்சிகளும் இயற்கை அதிசயங்களும் கொண்ட ஒரு தீவுனா எதுனா இந்த ஆஸ்திரேலியா தான். The Great Barrier Reef, the pride and joy of Australia, are made up of nearly 2,500 individual reefs and visible from
ஸ்பேஸ். இந்த கிரேட் பேரியர் ரீஃப் எங்க இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட அதாவது 2500 இண்டிவிஜுவல் தனிப்பட்ட தனி பவளத்திட்டு பாறைகளால் ஆனது. இது எங்கேருந்து பார்க்கலாம்னா விசிபிள் ஃப்ரம் ஸ்பேஸ்லேருந்து கூட பார்க்கலாம். அதாவது விண்வெளியிலேருந்து கூட இதை பார்க்கலாம். Australia includes the islands of Tasmania and numerous small islands. ஆஸ்திரேலியா வந்து எதெல்லாம் ஆஸ்திரேலியாவில் வந்து டாஸ்மேனியா தீவுகளும் அண்ட் நியூமரஸ் ஸ்மால் ஐலாண்ட்ஸ் சிறிய சிறிய தீவுகளும் இருக்குது இதில் அமைஞ்சிருக்கு. இந்த கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா எழுதி பாருங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.